ஹலோ ஸ்வீட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேவோட மை செகண்ட் லைஃப் எஃப்எஃப் நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே லாஸ்ட் பார்ட்டோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. இப்போது ப்ரெசண்ட்டாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் க்ராசரிஸ் வாங்கிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் பின்னாடி யாரும் உங்களை நோட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க, யாருமே இல்லை. தென் நீங்கள் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே ஃபீல் ஆகுது. என்னது இது? யாரோ பின்னாடி இருந்து நோட் பண்ணுற மாதிரியே தோணுது. ஆனால் யாரையுமே காணுமே. யாராக இருக்கும்? ஜேகே? ஜேகேனா இப்படி பண்ண மாட்டானே, நேர்லேயே வந்து பேசுவானே. சரி, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. தென் அப்படியே நைட் போல் நீங்கள் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது, யூனா என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? பால் வச்சுருந்தனே குடிச்சாச்சா? மம்மா ஃபினிஷ் அப்படின்னு அவள் பேசிக்கிட்டே கிச்சன் வரா. அப்போது நீங்கள், என் செல்லமே நீயே கிளாஸ் எடுத்துகிட்டு வந்துட்டியா? சரி, குட்டி தங்கம் என்ன பண்ணுறா? மம்மா யூனும் பால்கனியில் இருக்கா. ஓ அங்கேயா? சரி, நான் கூப்பிட்டேன்னு கூட்டிகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவளை கொண்டு ஓடி போய் கூப்பிட்றா. பார்த்தா அங்கே அவளை காணும். மம்மா மம்மா யூனு பாப்பாவை காணும். என்ன, எங்கே போனா அவ? மம்மா தெரியல, இந்த குட்டியை வச்சுக்கிட்டு இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருப்பா. வா பெட்ரூம் போய் செக் பண்ணலாம் அப்படின்னு. யூனும் ஐடென்ட் செக் விளாட்றியா மம்மா கூட? எங்கே ஒழிஞ்சிட்ருக்க என் குட்டி தங்கம் அப்படின்னு தேடுறீங்க. ரூம் ஃபுல்லாக தேடு, ஆளே காணும். யூனுமா பாப்பா எங்கே போன அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஃபுல்லாக தேடுறீங்க, ஆளே காணும். யூனா எங்கடி அவ? மம்மா தெரியலண்ணா. உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? அவளை பார்த்துக்கோ தானே சொல்லியிருக்கேன். மம்மா நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சும்மா பேச்சு பேசாத. எங்கே போயிருப்பா இவ? காலையில் வேற யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது, பயமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யூனாவை கூப்பிட்டுட்டு கீழே போய் பார்க்குறீங்க. யூனுமா தங்கம் எங்கே இருக்கா அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது மேலே டெரஸ்லேருந்து சவுண்ட் கேட்குது. மம்மா யூனு பாப்பா இங்கே. யூனு அங்கே என்ன பண்ணுற? உன்னை எத்தனை வாட்டி சொல்லியிருக்க மாடிக்கு போகக்கூடாதுன்னு, எதுக்கடி போன? மம்மா டாடா அப்படின்னு சொல்கிறா. என்ன? அப்போ அங்கேருந்து அப்படியே ஓய் ஜாகியா அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. பார்த்தா டே வந்திருக்காரு. டேயும் நீ எப்போ வந்த அப்படின்னு நீங்கள் குடுன்னு மேலே ஓடுறீங்க. ஸோ வந்த ஸ்பீடில் அப்படியே ஓடி போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அவரோட நெக்கிலே டே நீ எப்போ வந்த? ஸோ டேமே உங்களை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே யூனாவும் அப்படியே ரெண்டு பேரும் ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஐ டாடா வந்துட்டாரு ஜாலி அப்படின்னு கத்திட்ருக்காங்க. ஸோ நீங்கள் சடனாக டேவை தள்ளிட்டு ஒரு 3 ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறீங்க. இல்லை விஷி, நீங்கள் சாரி, நான் ஏதோ தெரியாமல். சரி வைன், நீங்கள் எப்படி? நான் ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் இங்கே வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு. சரி, எங்கள் அட்ரஸ் உங்களுக்கு எப்படி? நீ தானே கொடுத்துட்டு போன அட்ரஸ் அன்னைக்கு, அதான் வந்துட்டேன். அப்படியா? நான் தானே கொடுத்தேன். சரி, அப்படின்னு என்ன பேசுதுன்னே தெரியல அப்படின்னு அவரே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அவரோட ஐஸை கூட உங்களால் பார்க்க முடியல. அப்படியே கீழே அங்கே எங்கேயும் பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றே யூனா அப்படி டேவை ஹக் பண்ணிவிட்டு டாடான்னு சொல்லி குதிச்சிட்ருக்காளுங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. டேய் இல்லை விஷி. என்ன வைன், கீழே போகலாமா? நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னு தோணுது. சரி போகலாம் அப்படின்னு அப்படியே யூனா கிட்டே பேசிக்கிட்டே வராரு. என்ன யூனா மம்மி டிஸ்டர்ப் எதுவும் பண்ணுறதில்ல, ஷேட் எதுவும் பண்ணுறதில்ல? எதுவும் பண்ணுறதில்ல, யூனு பாப்பா தான் பண்ணுவா அப்பப்போ அப்படின்னு யூனா சொல்கிறா. இல்லை டாடா, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும் என் 2 செல்லமும் மம்மியை டிஸ்டர்ப் பண்ணாமல் சமத்தாக இருப்பாங்கன்னு தெரியும் டாடா, நான் நல்ல பொண்ணு.
ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே அவங்க 3 பேரும் பண்ணுறத பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ டைமே எதுவுமே பேசலை, 2 பேர்கிட்டையுமே விளையாடிட்டு அப்படியே தூங்க வச்சிடுறாரு. தென் நீங்கள் அப்படியே டைனிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு, வயன் அப்புறம் டேய் வந்ததுலேருந்து உங்களுக்கு எதுவுமே சாப்பிட கொடுக்கல, ஏதாச்சும் இல்லை அப்புறம் அப்புறம் சாப்பிட்லாம். சரி, என்ன பண்ணிகிட்ருக்க வயன்? லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு? போகுது, அப்படி போகுது. உங்களுக்கு? எனக்கு என்ன, நத்திங் ஸ்பெஷல். என்ன அப்படியே டெய்லி வாரு அது இது ட்ரைனிங் அப்படி தான் போயிட்டுருக்கு. வாரா? காயம் ஏதாவது பட்டிருக்கா? அடிபட்டுச்சா? வயன் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு அடியும் படலை. சரி. ஸோ அப்படியே 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கீங்க. தென் அப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் உங்கள் 3 பேருமே வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கொஞ்ச நேரம் ஜாலியாக விளாட்றீங்க. அப்பயுமே உங்களுக்கு தோணுது உங்களை யாரோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு. ஸோ கூட இருக்காரு, நீங்கள் பெருசாக கண்டுக்கலை. தென் அப்படியே யூனுகிட்ட வந்துடு, மம்மா நான் ரெஸ்ட் ரூம் போகணும். ஓ வாஷ்ரூமா? நீ யூனாவை பார்த்துட்டு இங்கே இரு, நான் வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஹீரோவாயின் நானும் வரேன். நீ எதுக்கு? இல்லை சும்மா வெளியில் நிற்க. இல்லை வேண்டாம், நீங்கள் யூனா கூட விளையாடு, நான் வந்துடுறேன். சரி பார்த்து பத்திரம். வாஷ்ரூம்க்கு என்ன பத்திரம், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ அப்படியே வாஷ்ரூம்குள்ளே என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி யாரும் உங்கள் மவுத்தை அப்படியே கட் பண்ணிவிட்டு, ஏய் கத்தாத, கத்துறேன்னு வச்சுக்கோ சொருகிடுவேன். மம்மா 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 பயமாக இருக்கு அப்படின்னு யூனோ அழுதுட்ருக்கா. ஸோ உங்கள் மவுத் ஃபுல்லாக கட் பண்ணிகிட்ருக்கால, உங்களால் பேசவே முடியல. எல்லாரையுமே கூப்பிடுறீங்க, அந்த பிளேஸில் யாருமே இல்லை. ஸோ உங்களால் டேயுமே கூப்பிட முடியல. உடனே அவங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு யூனுவை தூக்கிட்டு ஓடிடுறான். யூனோ என் குழந்தை, யாராச்சும் வாங்க டேய் அப்படின்னு நீங்கள் அவன் பின்னாடியே ஓடுறீங்க. அப்போ இருந்துட்டு வயன் அப்படின்னு கத்திட்டு உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் அப்படியே ஓடி போய் அவனை ஷர்ட்டை மட்டும் பிடிச்சிடுறீங்க. பத்தாது ஜிமன் 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 எனக்கு என் பாப்பா எனக்கு வேணும், அவளை என்கிட்ட கொடுத்துரு. இது ஜேகேவோட குழந்தை, இது என்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இல்லை இது என் குழந்தை, என்கிட்ட குடுடா அப்படின்னு இழுக்கிறீங்க. உடனே உங்களை தள்ளி விடுறான். வந்து பிடிச்சிக்கிறாரு. இது ஏன் குழந்தை, எனக்கு எல்லாம் தெரியும். நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து திருடிட்டு வந்த இந்த குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க. இல்லை அது என் குழந்தை தான். டேய் குடிக்க சொல்லு. இந்த பாரு ஜிமின், இந்த பாரு கொடுத்துரு, அது அவ குழந்தை. ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஒன்றும் பேசாத அப்படின்னு நீங்கள் இழுக்க போகும்பொழுது யூனுவை அப்படியே அவங்கள தள்ளி விட்டுடுறான். ஸோ நீங்கள் கீழே விழுந்ததும் அந்த பிளேஸ்க்கு எப்படி ஜேகே வந்தான்னு தெரியல. ஓடி வந்தவங்களை அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு, வயன் என்னடி ஆச்சு? ஏய் ஜேகே ஜிம்மினி என்னோட யூனுவை தூக்கிட்டு போயிட்டான். ஜேகே என்ன ஜிம்மினா? எனக்கு யூனு வேணும். ஒன்னே ஜேகே இருந்துட்டு, வயன் இரு நான் போகிறேன், நான் போய் கூட்டிகிட்டு வரேன். யூனு உனக்கு தான் நான் கூட்டிகிட்டு வரேன். ஜங்குபா அவளை கூட்டிகிட்டு வந்துடு ஜேகே. வயன் இரு நான் போகிறேன் அப்படின்னு போயிடுறாரு. ஸோ இருந்துட்டு, வயன் இது பேர் ஒன்றும் இல்லை, பேர் யூனுக்கு அடிச்சிருவா, நானும் போகிறேன். எனக்கு யூனு வேணும், எனக்கு யூனு வேணும் அப்படின்னு நீங்கள் அப்படியே டேவை ஹக் பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கீங்க. அப்போ அப்படி உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, வயன் நான் டேயாங்க இல்லை வி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் டேர்ஸில் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு டேவோட கண்ணத்துலேயே ஒன்று வைக்கிறீங்க. வயன் போதும், இன்னும் எவ்வளோ தான் என்கிட்ட போய் சொல்லுவேன். உன்னால தான் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன். உன்னால தான் இவ்வளோ என்னை விட்டு போயிட்டேன். நான் என்னடி பண்ணேன்? உன்னை யார் முதல்ல ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தைய தூக்கிட்டு வர சொன்னது? நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன பேசுகிற? நீ எதுக்கு என்கிட்ட போய் சொல்கிற? எதுக்கு எனக்கு
நீ செத்துட்டேன்னு நான் தப்பு பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன். நான் தான் உன்னை வேணாம் நீ போன்னு நான் சொன்னேன். நான் ஏதோ தெரியாமல் வார்த்தையை விட்டுட்டேன். ஆனால் நீ நீ எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அப்படின்னு டேவோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, எதுக்கு இப்படி பண்ண, எதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து சொல்லு. நீ நீ இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுத்தப்போ நீ என்னை பற்றி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தியா? நீ இல்லாத ஒரு லைஃப் என்னால் எப்படி வாழ முடியும்? தனியாக அதுவும் குழந்தை வச்சு சொல்லு. ஒன்று தானே கேட்குறேன், சைலண்டாக இருக்க. சொல்லு தெய்வம். ஐம் சாரி. உன் சாரியால் இந்த 5 வருஷம் அதை ரிட்டர்ன் கொண்டு வர முடியுமா தெய்வம்? சொல்லு, கொண்டு வர முடியுமா? அந்த 5 இயர்ஸ் நான் வேஸ்ட் பண்ணேன், நான் கஷ்டப்பட்டு அந்த 5 இயர்ஸ் உன்னால் ரிட்டர்ன் கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்புறம் சாரி வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? இல்லை வைன், உன் நல்லதுக்கு தான் எல்லாம் பண்ண. ஏன் நல்லதுக்கா? நான் நல்லாவே இல்லை தெய்வம். நீ பாரு நான் எப்படி இருக்கேன் பாரு. நீ சொன்ன அந்த பொய்யால் நான் நல்லாவே இல்லை, நான் ஹாப்பியாகவும் இல்லை தெய்வம். உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது வைன், நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிட்றி அப்படின்னு கண்ணில் அவ்வளோ டிவோர்ஸோடு உங்ககிட்ட பேசுகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. தென் அப்படியே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போனதும் தான் இந்த பார் வைன், நான் என்ன வேலை பண்ணுறேன்னு ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் என் ஃபேமிலி, என் பேக்ரவுண்ட் அதுவும் தெரிஞ்சிருச்சு. என்னால் அவங்க யாருக்கும், அதுவும் மெயினாக உனக்கு, நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்றத திங்க் பண்ணி தான் நான் இந்த ஒரு டெசிஷன் எடுத்தேன். என்ன டெசிஷன்? நீ சொத்து போயிட்டேன்னு சொல்கிறதா? சொல்லு, அதுதானே? அப்படி சொன்னால் யாரும் என்னை தேடி வர மாட்டாங்களா தெய்வம்? இல்லை, வந்தாங்க, அப்பயும் கூட வந்தாங்க தெய்வம் உன்னை தேடி. என்ன சொல்கிற? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது தெய்வம். நீ என்ன காப்பாற்றணும்னு, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு இந்த ஒரு பொய் சொன்னேன். ஆனால் அந்த பொய்யால் எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ்மே கிடைக்கலையே. என்னை மன்னிச்சிடுறி, என் மேலே தான் தப்பு வைன். நீ நல்லா இருக்கணும்னு நான் நினச்சேன், ஆனால் இது இப்படி உன் லைஃபையே ஸ்பாயில் பண்ணணும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல வைன். நீ என்னை பற்றி நினச்சா தானே வயன்? அப்படி மட்டும் சொல்லாத ப்ளீஸ். சரி பாரு, நீ எதுக்கு குழந்தைய ஹாஸ்பிட்டல்லேருந்து தூக்கிட்டு வந்த? அவனோட குழந்தை நீ எதுக்கு தூக்கிட்டு வந்த? இது உனக்கு எப்படி தெரியும்? ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தைய நான் தூக்குனேன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரியும் வைன். இந்த 5 வருஷத்தில் நீ என்ன பண்ண, எங்கே போன, எங்கே வர, எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் கூட இல்லைன்னாலும் நான் உன்னை நோட் பண்ணிகிட்டே இருந்தேன் வைன். நான் கஷ்டப்படுறத உன் கண்ணால் பார்த்து கூட உன் மனசு இறங்கி வரல தெய்வம். ஏய் என்ன வைன், அப்படிலாம் கிடையாது. புரிஞ்சிருச்சு, உனக்கு என் மேலே கொஞ்சம் கூட லவ் இல்லைல்ல வைன். வைன் அப்படிலாம் பேசாதடி, கஷ்டமாக இருக்குது. கஷ்டப்பட்டுட்டேயும், ஏன்னா இந்த 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் நீ கஷ்டப்படுறதில்ல ஒன்றும் ஆகாது வயன். சரி சொல்லு, அப்படியே பேச்சு மாத்தாத. நீ எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு வந்த? அதான் ஜேகே இருக்கான்ல, அவன் பார்த்துப்பான்ல. டே உனக்கு தெரியாது, அந்த ஜிம்மின் கூட ஜேகே சேர்ந்துட்டான். அன்னைக்கு நான் பார்த்தேன். ஜேகே நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவனே கிடையாது. அவன் ட்ரக் டீலர் போல. இது உனக்கு இப்போ தான் தெரியுமா? நான் அப்பத்துலேருந்து உங்ககிட்ட அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நீ என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கல. ஆமாம், நான் கேட்கல.
நீ சொன்னது கரெக்டு தான். எனக்கு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அந்த அந்த குழந்தை யூஜினோடது. உனக்கு உனக்கு யூஜின் யாருன்னு தெரியாதுல்ல? நிலா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருந்தாலே அவ அப்படின்னு ஃபுல் ஸ்டோரி டேக்கிட்ட சொல்கிறீங்க. என்ன இவ்வளோ நடந்துச்சா? நீயே சொல்லு. அந்த பச்சை குழந்தை நான் எப்படி அங்கே தனியாக விட்டுட்டு வர்றது? அவள் அம்மா கூட இறந்துட்டா. இல்லை, அவள் அம்மா நான் தான். டேய், அவன் நம்ம பாப்பா தான். சரி சரி. டேய், ஜேகே போய் எவ்வளோ நேரம் ஆச்சு? எவ்வளோ நேரம் நான் இவனை விட்டு பிரிஞ்சது கூட இல்லை. டேய், நீ வா, நம்ம போகலாம். ஜேகேயோட ஃபோனை ட்ரேஸ் பண்ணி நம்ம போகலாம். சரி சரி இரு, நான் வரேன் அப்படின்னு எந்திரிக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு டேவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு, டேயும் என்ன வயன், உனக்கு முன்னாடி இவனும் நம்ம பாப்பா இல்லைன்னு தெரியும்ல? தெரியும். அப்புறம் நீ எப்படி அவளை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? எனக்கு தெரியும். இவனும் அப்போல்லாம் ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பா யாரு கூடயோ. கரெக்டாக நான் ஃபோன் எடுத்து காதில் வைக்கும்போது ஃபோன் கட் ஆகிடும். அது அது நீ தானே வயன்? சொல்லு. டேய், தெரியும்ல அது ஜேகேவோட. தெரியும் வயன். உன் பாப்பா எதுவோ அதுவும் என் பாப்பா தானே வயன். நான் எப்படி பிரித்து பார்ப்பேன்? டேய், அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிட்டு, நீ நல்லவன் தான். நான் தான் உன்னை புரிஞ்சிக்க கூட இல்லைல்ல. நான் ஏன் இப்படி இருக்கேன்? என்னை நினச்சா எனக்கே கோபம் வருது. வயன் சரி விடு, அதை நினச்சல ஒன்றும் அழுவாத. இப்போ நம்ம பாப்பா நம்மளுக்கு வேணும். நம்ம போயிட்டு அவளை தூக்கிட்டு வந்துடலாம், சரியா? போகலாம். ஸோ நீங்கள் 3 பேருமே போகிறீங்க. ஜேகேயோட ஃபோனை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே போகும்பொழுது ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது. ரொம்ப பாலடைஞ்சே போயிருக்கு. ஸோ அங்கே போகிறீங்க. டேய், இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நான் தான் இருக்கேன்ல, வா போகலாம். யூனாவை பத்திரமா பிடிச்சிக்கோ. ஸோ நீங்கள் அப்படியே தூக்கிக்கிட்டு போகிறீங்க. தென் அப்படியே ஒரு வீட்டில் தான் ட்ரேஸ் ஆகுது. ஜேகே இங்கே இருப்பா. ஸோ நீங்கள் டேவே அப்படியே தள்ளி விட்டுட்டு உள்ள, ஜங்குக்கா ஜேகே நீ இருக்கியா? அவனேட்டே இருந்துட்டு, வயன் இருடி, அவசரப்படாத, வரல இரு. டேய், இந்த ஜேகே எங்கே இருக்கான்னு பாரு. ஜேகே நீ உள்ள தானே இருக்க அப்படின்னு கூப்பிட்டதோ ஜேகே வரான். ஜங்குக்கா என் பாப்பா எங்க? இவனும் எங்க? நான் அவளை பார்க்கணும். ஜேகே எங்க அவ? வயன் இருக்காளா? அப்பா, ஜேகே உனக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லுவேன் தெரியல. ஜேகே எங்க அவ? உள்ள இருக்காளா? இவனும் மம்மா வந்துட்டேன், வெளியில வா. இவனும் எங்க இருக்கா? மாமா நான் இங்கே தான் இருக்கா அப்படின்னு உங்ககிட்ட ஓடி வரா. ஸோ உடனே ஜேகே அப்படியே அவளை பிடிச்சிக்கிறாரு. இவனுமா ஜேகே நீங்கள் இவனுவை தூக்கலாம் போகும்போது டக்குன்னு ஜேகே தூக்கிடுறாரு. ஜங்குக்கா ஒன்னே ஜிம்மன், ஏய் நீ எப்படி இங்கே வந்த? டே ஜேகே, இவ எப்படிறா இங்கே வந்தா? வெளில போ சொல்லு, போடி வெளில. ஜிம்மன் இவனும் என்கிட்ட கொடுத்துடு. ஜிம்மன் ப்ளீஸ். முடியாது, அவ எங்க பாப்பா. ஜிம்மன் டேய், ஜேகே நீ சொல்லு. இந்த பாரு ஜிம்மன், ஒன்னேட்டே இருந்துட்டு, இந்த பாருடா ஜிம்மன், இத்தனை நாள் யூனுவை வயந்தா பார்த்துட்டு இருந்தா. அவளை விட்டு வயனால் இருக்க முடியல. ப்ளீஸ் அவளை வயன்கிட்டே கொடுத்துரு. ஏய் யார்ரா நீ சொன்னா நான் கொடுத்துடணுமா? ஜேகே நீ என்ன பார்த்துட்ருக்க? ஜேகே அவன்கிட்ட சொல்லு. என்ன ஜேகே சும்மாவே இருக்கா? இவனும் என்கிட்ட கொடுத்துடு ஜேகே. உனக்கு தெரியும்ல இவனும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. அப்போ ஜேகே உங்ககிட்ட, வயன் இவனும் யார் குழந்த? ஜேகே
இவனு யார் குழந்த? ஜேகே, இவனு என் குழந்தை தான், என் குழந்தை தான். இவனு யார் குழந்தைன்னு கேட்டேன், சொல்றி. ஜங்குக்கா, ஜேகே, எதுக்கு மறைச்ச? நான் எதுவும் மறைக்கல. பொய் சொல்லாத, இவனு என் குழந்தை தானே? ஜேகே, சொல்றி, எனக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் ஜங்குக்கா. ஏய், எப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு? ஜங்குக்கா, அப்படிலாம் பேசாத ஜேகே. அப்புறம் எப்படி வேற என்ன பேசுறது? இல்லை, நீ பண்ண ஒரு விஷயத்தால யூஜின் என்ன ஆனான்னு உனக்கு தெரியுமா? ஜேகே, யூஜின் அவ இல்லாததால தான் நான் இவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான். ஏய், அவ என்ன ஆனாலும் உனக்கு தெரியுமாடி? அப்படின்னு உங்களை தரன்னு இழுத்துட்டு வந்து ரூமில் அப்படியே தள்ளி விடுறாரு. பார்த்தா யூஜின் ரூமில் உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்ததும் உங்களுக்கு செம்ம பயமாயிடுச்சு. அப்படியே மௌத்தை கப் பண்ணிக்கிட்டு பின்னாடி போறீங்க. யூஜின், இல்லை 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 ஜேகே, யூஜின், உன்னாலதாடி இவ இப்படி இந்த நிலைமையில இருக்கா? இல்லை, நீ பண்ண காரியத்துக்காக தான் அவ கண்ணு முன்னாடி அவ குழந்தை தூக்கிட்டு வந்துட்டல்ல. அவ குழந்தை அவளை விட்டு போயிடுச்சுன்னு அவளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா வைன்? என்னாச்சு அவளுக்கு? என்னாச்சு? ஸோ யூஜின் அப்படியே மென்டலி அஃபெக்டட் பர்சனாக மாறிட்டா. ஸோ அப்படியே என் குழந்தை எங்கன்னு அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கா. என்ன? இல்லை ஜேகே, அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு எதுக்கடி இப்படி பண்ண? எதுக்கடி வைன் இப்படி பண்ண? உன்னாலதான் அவள் இப்படி மாறிட்டா. ஜேகே, நான் இப்படி ஆகும் நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஜேகே. அன்னைக்கு அவளுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் தான் ஜேகே அவளை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன். அவளுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அவள் மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தா ஜேகே. அப்புறம் நீயும் ஜிமினும் பேசினதை பார்த்தேன் ஜேகே. நீங்கள் 2 பேரும் இதை தப்பு பண்ணுறீங்க. உங்களை நம்ம இந்த குழந்தை விட முடியாது. அதனால நான் பார்த்துக்கலாம். நீ பார்த்துக்கலான்னு திருடல, நான் பார்த்துக்கலான்னு கூட்டிட்டு. இல்லை, அதுக்கு பேர் திருடினது இல்லை ஜேகே. யூஜின் செத்துட்டான்னு தான் நான் நினச்சேன். செத்துட்டான்னு நினச்சானா இங்கே உட்காந்துட்டு இருக்காது யாரு சொல்ல உன தானே கேட்குறேன். எனக்கு தெரியாது ஜேகே, இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது சத்தியமா. யூஜின் அன்னைக்கு முழிச்சிருந்தானா நான் இப்படி பண்ணியிருந்திருக்க மாட்டேன் ஜேகே. அம்மா அப்பா இல்லாமல் குழந்தை வளர்றது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஜேகே? உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்து என் கண்ணு முன்னாடி அந்த பச்சை குழந்தை எப்படி ஜேகே நான் விட்டுட்டு வர முடியும்? டே ஜேகே, இவ பேசுறதுல என்ன ஜேகே கேட்டுட்ருக்கா? கழுத்தை பிடிச்சி வெளில துறதுடா அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு அந்த யூஜின் உங்களை பார்த்துடுறா. வயன், என் பாப்பா இங்க, வயன் என் பாப்பா இங்க அப்படின்னு அவ உங்கள் பேரையே சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவளுக்கு உங்கள் நேமும் ஜிம்மின், ஜேகே, அதுக்கப்புறம் அந்த குழந்தை 4 பேர் மட்டும்தான் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் 4 பேருமே தான் கூப்பிட்டுட்டே இருப்பா டெய்லி. வயன் உனக்கு கெஞ்சி கேட்குறேன் வயன், என் பாப்பா எனக்கு கொடுத்துரு வயன் ப்ளீஸ் வயன் அப்படின்னு உங்ககிட்ட வந்து உங்களுக்கு கெஞ்சரா. யூஜின் என்னை மன்னிச்சிரு, நான் எதுவும் தெரிஞ்சுமே பண்ணல. வயன் என் பாப்பா எங்க? என் பாப்பா எங்க அப்படின்னு உங்ககிட்ட கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கா. ஸோ உங்களால் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்க முடியல, வெளியில் ஓடிடுறீங்க ஹாலுக்கு. ஸோ அப்படியே உங்கள் தலையை பிடிச்சிக்கிட்டு
நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல. நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல. ஜேகே ஜேகே இவனு எனக்கு கொடுத்துரு. ஜேகே ப்ளீஸ். ஏய், என்னடி நினச்சிட்டு இருக்க? யூஜினை இந்த நிலைமையில பார்த்தோம் நீ எப்படி வாயின் யூனுவை கேட்குற? ஜேகே, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இவனு இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. எனக்கு கொடுத்துரு. ஜேகே, நீ இன்னும் பொறுமையாக அவகிட்ட பேசிகிட்டு இருக்க. என்னால் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு ஜிம்மினா அப்படி அவங்க காயப்பிடிச்சி தர எழுத்துட்டு வந்து வெளியில் தள்ளி விட்டுறாரு. ஒன்னேட்டே அவங்கள பிடிச்சிட்டு, இந்த பாரா ஜிம்மின், நீ பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. எங்கள் சைடில் தப்பு இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் சும்மா இருக்கேன். அதுக்குன்னு இஷ்டத்துக்கு நீ பண்ணிகிட்ருக்காத. வைன் மேலே தப்பு இருக்குது, ஓகே. அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா. ஆனால் அவள் யூனு மேலே வச்சிருக்க அன்பு உண்மை. அதுக்குன்னு யூனுவெல்லாம் அவங்ககிட்ட அனுப்பிச்சிட்டு இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை அவளை கூப்பிட்டுட்டு ஓடிடு. டேய் டேய், எனக்கு எனக்கு யூனு வேணும். டேய், நம்ம கூட்டிகிட்டு போயிடலாம். யூனு யூனு, மம்மா கிட்ட வா. மம்மா மம்மா என்னை கூட்டிகிட்டு போ. ஜேகே ஜேகே எங்கே பாரு. ஸோ ஜேகே அப்படியே யூனுவை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஜேகே இப்படி பண்ணாத ஜங்குக்கா. டேய் வயன், நம்ம மேலே தப்பு இருக்கு. யூனு இதுக்கப்புறம் டேய் டேய் அப்படி அப்படி சொல்லாத வயன். யூஜினோட நிலைமையை யோசிச்சுப்பாரு. எப்படி நம்ம கிளம்பலாவா? டேய் டேய், நீ என்ன பேசுகிற? அது அது நம்ம பாப்பா தான், யார் இல்லைன்னு சொன்னது. ஆனால் யூஜின் பாவம் இல்லை. விடு வயன், கொஞ்ச நாள் கழித்து நம்ம யூனுவை பார்க்கலாம். யூஜின் கூட இருக்கட்டும். டேய் இல்லை இல்லை, நான் வர மாட்டேன். வயன், நீ வா. முடியாது. டேய், நான் எப்படி வருவேன்? இந்த பாரு வயன், நான் பேசுகிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, யூனு பாப்பா நமக்கு தான், வா அப்படின்னு உங்களை அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அழுதுகிட்டே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டே அப்படியே போகிறீங்க. ஸோ எங்கே ஜேகே அப்படியே எல்லாத்தையும் உட்காந்து திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நேற்று நைட் ஜிம்மினை சேஸ் பண்ணிகிட்டே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருப்பார்ல. ஸோ அப்போ ஜிம்மினை எல்லாமே சொல்லிகிட்ருப்பாரு. யூஜினோட இந்த நிலைமையை பார்த்து ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கோம். ஸோ அவர் மேலே தான் தப்பு எல்லாமேன்னு புரிஞ்சிட்ருப்பாரு. அப்போ ஜிம்மின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது, இதை பாரு ஜேகே, உனக்காகவே வாழ்ந்துட்டுருக்கா யூஜின். ஆனால் உனக்கு இதை எதுவுமே தெரியாதுல்ல. ஜிம்மின், என்ன சொல்கிறேன்னு எனக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாதுடா. யூஜின் எங்கே இருக்கா? தோ அந்த ரூமில் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. ஸோ யூஜினோட அந்த ஒரு நிலைமையை பார்த்ததும் ஜேகேக்கு அப்படி மனசே உடஞ்சி போச்சு. ஸோ அந்த இடத்துல நீல் டவுன் போட்டுட்டு, யூஜின் யூஜின் அப்போ அவள் ஜேகேவை பார்த்ததும், ஜேகே ஜேகே நீ வந்துட்டியா? ஜேகே எங்கே போன? ஜேகே நம்ம பாப்பா எங்க? ஜேகே உனக்கு காட்டலான்னு நான் வச்சிருந்தேன். யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த வயன்தான் தூக்கிட்டு போயிட்டா. நம்ம பாப்பாவை பிரிச்சிட்டா அப்படின்னு அவ சொன்னதும் ஜேகே அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, ஏண்டி என்கிட்ட எதுவுமே சொல்லலை? எதுக்கடி எல்லாத்தையுமே மறைச்சிட்ட? எதுக்கடி இப்படி இருந்த? நீ சொல்லியிருந்தா, உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பேனேடி. இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. ஏன் யூஜின் இப்படி பண்ண அப்படின்னு ஜேகே செம்மையாக அவளை ஹக் பண்ணி அழுகுறாரு. அப்போ ஜிம்மின் அப்படியே யூனுவை உள்ளே கூட்டிகிட்டு வந்து, யூஜின் அண்ணா, இது யாருன்னு தெரியுதா? அண்ணா, யார் இந்த பாப்பா? இது உன் பாப்பா, நம்ம பாப்பா. என்ன இது ஏன் பாப்பாவா? என்ன ஜேகே இது நம்ம பாப்பாவா? ஆமாம் யூஜின், இது நம்ம பாப்பா தான். கிட்டவா? அவனும் அப்படியே பயந்து போய் ஃபேஸ்லாம் அப்படியே கப் பண்ணிக்கிறா. அண்ணா வரமாட்டாளே.
குழந்தல்ல அப்படி தான் பயப்படுவா, நீ வா முன்னாடி அப்படின்னு சொன்னதும் யூஜின் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பாப்பா இங்க பாரு, நந்தும் அம்மா அம்மா பாரு. என் செல்லுமே, ஏன் இத்தனை நாள் அம்மா விட்டு பிரிஞ்சு போன? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமா? உன்னையே நினச்சிட்டே இருந்தேன் நான். எங்கே போனேன் இவ்வளோ நாள்? யாரு நீ? நான் தான் உன் மம்மி. இல்லை, என் மம்மி நீ இல்லை, என் மம்மி வயன். என்ன வயனா? ஸோ இவனு வயன் சொன்னதும் ஜிம்மின் அப்படியே இவனுவை கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ இதெல்லாம் ஜேகே அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே அழுதுட்ருக்காரு. அப்போ இவனும் ஜேகே கிட்ட வந்து, ஜேகே வயனம்மா இங்க, நான் என் அம்மா கிட்ட போகணும், என்னை எப்போ கூட்டிகிட்டு போவ அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜேகே அவள் பேசுறதெல்லாம் கேட்டதும் அப்படியே அவளை யூஜின் கிட்ட கூட்டிகிட்டு வந்து, இந்த பாரு யூனு, இவ தான் உன் அம்மா, வயன் கிடையாது, இவ பேர் யூஜின். என்ன? இல்லை, என் அம்மா வயன் இல்லைன்னு சொல்கிறான்ல, இவ தான் உன் அம்மா யூஜின், சரியா? யூஜின் தான் உன்னோட அம்மா, புரியுதா யூனு? இல்லை, என் வயனம்மா எனக்கு வேணும், நான் போகணும் அப்படின்னு அழும்போது, அச்சோ செல்லம் அழுக்கூடாது, இங்கே பாரு மம்மா இங்கே தானே இருக்க அப்படின்னு யூஜின் ஓடி வந்து ஹக் பண்ணுறா. இல்லை நீ போ, நீ அம்மா கிடையாது, நீ போ அப்படின்னு தள்ளி விடுறா யூனு. அப்போ யூஜினுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. யூனு பாப்பா, நான் தான் உன் அம்மா, நான் என் வயனம்மா கிட்ட போகணும், உன் அம்மா அவ கிடையாது, நான் தான் உன் அம்மா அப்படின்னு அவள் கத்துறா. ஸோ பாப்பா பயந்து அப்படியே ஓடிடுது. ஜேகே அவள் என்ன வயன அவளோட அம்மா அம்மான்னு சொல்லின்னு இருக்கா, என்னை தொட கூட விட மாட்டா ஜேகே. யூஜின், நீ ஒன்றும் கவலைப்படாத, இவனுக்கிட்ட நான் பேசுகிறேன், அவள் கண்டிப்பாக உன் அம்மானு கூப்பிடுவா, சரியா? எப்போ கூப்பிடுவா, என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே டேஸ் மூவ் ஆகுது. இவனும் அவங்களால பார்க்க கூட முடியல. ஸோ ஜிம்மின் இப்போ இருந்த பிளேஸை கூட அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு வேறு வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அங்கே இவனும் நீங்கள் வருவீங்கன்னு உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பா. ஸோ வெளியிலே தான் இருப்பா, நீங்கள் வருவீங்கன்னு அழுதுகிட்டே இருப்பா. ஜெக்கி கூட மட்டும்தான் பேசுவா, வேறு யாருமே அவளுக்கு அங்கே தெரியாதுல்ல. யூஜின் கிட்ட போகக்கூட மாட்டா. ஸோ இப்படி தான் டேஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது. யூஜின் அப்படியே யூனுவை இம்ப்ரெஸ் பண்ண என்னென்னமோ ட்ரை பண்ணுறா. ஸோ நியூ டாய்ஸ்லாம் வாங்கி தரா. யூனுக்கு அது எதுவுமே பிடிக்கல. செல்லமே, உனக்கு என்ன தான் வேணும்? இந்த பொம்மைலாம் உனக்கு பிடிக்கலையா? வேறு என்ன வேணும்? எனக்கு பழைய டாய்ஸ் தான் வேணும், என் வீட்டில் இருக்கும், என் வயனம்மா வாங்கி கொடுத்தாங்க, நானும் என் யூனாக்காவும் விளையாடுவோம். என்ன அதுதான் வேணுமா உனக்கு? நான் வேறு எதுவுமே விளையாட மாட்டேன். ஸோ யூஜின் அப்படியே ஜெகே கிட்ட வந்து, ஜங்குக்கா என்ன யூஜின் ஏதாச்சும் வேணுமா? இல்லை ஜேகே, அது என்னை வயன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா? ஏன் அங்கே இதுக்கு? இல்லை, யூனோட டாய்ஸ் அங்கே இருக்கான். டாய்ஸா? அதான் புது டாய்ஸ்லாம் இருக்கே, அதை வச்சு விளையாடுவா வீடு. இல்லை ஜேகே, அவள் அதை தொடக்கூட மாட்றா. அவளுக்கு பழசு தான் வேணும், அதுதான் வேணும்னு அடம் பிடிக்கிறா. சாப்பிடக்கூட மாட்றா. வயன் அவள் அப்படி தான் அடம் பிடிப்பா. பசிச்சுன்னா அவளே சாப்பிடுவா விடு. இல்லை ஜேகே, என்னால் அப்படி பார்த்துட்டு இருக்க முடியாது. அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி தரணுன்னு தான் நான் இருக்கேன். அவள் அதை கேட்குறா, நான் அதை செஞ்சே ஆகணும், ப்ளீஸ். சரி, ஆனால் நான் வரமாட்டேன். நான் வந்தால் வயன் என் மைண்டை மாற்றிடுவா, ஏதாச்சும் பேசி மாற்றிடுவா. அதனால் நீயே போயிட்டு வா. அப்படியா? சரி ஜேகே. ஸோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் உங்கள் வீட்டுக்கு வரா. ஸோ நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணதும், யூஜின் இவனு வந்திருக்காளா? இவனும் என் செல்லமே எங்கே இருக்க, இங்கே வா அப்படின்னு நீங்கள் வெளியில் போய் தேடுறீங்க. உடனே யூஜின் இருந்துட்டு, ஏ வயன், அது என்னோட பாப்பா. யூஜின், இவனு பாப்பா வரலையா? அவள் வந்தால் உனக்கு என்ன, வரலன்னா உனக்கு என்ன வயன்? தேவையில்லாமல் என் குழந்தைய பற்றி நீ அக்கறைப்படாத. யூஜின் அப்போது யூனா அப்படியே வெளியில் வந்து, மம்மா யார்? யூஜின் அப்படியே யூனாவை பார்த்துட்டு,
உன் குழந்தையா? அதான் உனக்குன்னு ஒரு க்யூட்டான பேபி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கிட்ட ஏன் குழந்தைய திருடிட்டு போன? இதை பாரு யூஜின், குழந்தை முன்னாடி இப்படிலாம் பேசாத. நீ பண்ணதுக்கு தான் இப்படி பேசுகிறேன், இல்லைன்னா நான் இப்படிலாம் பேசியிருக்க மாட்டேன் குழந்தை முன்னாடி. இது பாரு, என் டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் எதுக்கு வந்தனோ அதை மட்டும் சொல்கிறேன். யூனோவோட டாய்ஸ்லாம் உள்ளே இருக்கான், அதெல்லாம் அவளுக்கு வேணுமா, அதை தான் எடுத்துகிட்டு போகிற வந்திருக்கேன். என்ன? அதெல்லாம் தர முடியாது, இதெல்லாம் நான் வாங்கி கொடுத்தது. நீ வாங்கி கொடுத்ததுன்னா நான் உனக்கு பே பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இந்த டாய்ஸ் தேவை. முடியாது, இது நான் பார்த்து என் யூனுக்காக வாங்கினது, உனக்கே நான் தரணும். இதெல்லாம் நான் ஒன்றும் விளையாடுறது கேட்கல, இதெல்லாம் யூனு கேட்டு அமிச்சா. எனக்கு என் வீட்டில் டாய்ஸ் இருக்கும், அதுதான் வேணும், அதை வச்சு தான் நான் விளையாடுவேன்னு என்கிட்ட சொன்னான். அதனால தான் எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன். என்ன, யூனுவே கேட்டாளா? ஆமாம், யூனு தான் கேட்டா. அவெல்லாம் உன்னை எப்பயோ மறந்துட்டா. இந்த டாய்ஸ் வேணுமா அவளுக்கு, அதுதான். என்னை மறந்துட்டாளா? இல்லை, அவ மறக்க மாட்டா. அவ நான் இல்லாமல் தூங்க கூட மாட்டான், சாப்பிடவும் மாட்டான். அவ மறக்க மாட்டான் என்ன. இந்த பாரு, ஓவர் ஆக்டிங் போட்டுட்ருக்காத. என் டாய்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துரு, நான் கிளம்பிடுறேன். அவள் உன்னை பற்றி நினைக்க கூட இல்லை, எப்போ பார்த்தாலும் என் பின்னாடி மட்டும் சுற்றிட்டுருக்கா. ஸோ அவள் அப்படி பேசினது உங்களுக்கு செம்மையாக அழுவ வருது. ஒன்னே வந்துட்டு, இந்த பாரு யூஜின், எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. உனக்கு டாய்ஸ் தானே வேணும், வா. யூனா, வாட செல்லும். இவனோட டாய்ஸ் என்னன்னு கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடு டாடாக்கு. டாடா டாடா, எதுக்கு யூனா ஒரு டாய்ஸ்? எப்போ வருவா அவ? வருவா, அவள் டாய்ஸ் எடுத்து கொடு, வந்துடுவா. சரி, எங்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? எதுக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு? வேண்டாம், கொடுக்காதீங்க. இது பாருவாயன், இங்கே வா அப்படின்னு உங்களை அப்படியே கூப்பிட்டு வச்சு கம்ஃபர்ட் பண்ணிகிட்ருக்காரு. யூனா மறந்துட்டான்னு சொல்கிறா. இருக்காதில்ல, அவள் என்னை மறக்க மாட்டாள். பாருவாயன், உன்னை அவள் எப்போவுமே மறக்க மாட்டா. அவள் எதுவும் சும்மா சொல்லிகிட்ருப்பா, விடு அப்படின்னு உன்னை கம்ஃபர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே யூனா அப்படியே பொம்மைலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. அப்போது யூசன் இருந்துட்டு, ஓய் உன் பேர் என்ன? யூனா. என்ன படிக்கிற? எல்கேஜி. நானும் யூனு பாப்பாவும் ஒரே கிளாஸ் தான். அவள் என் தங்கச்சி தான். எங்கே போயிருக்கானே தெரியல, வந்துடுவா. பொம்மை கொடுத்து அனுப்புகிறேன். அப்புறம் அப்படின்னு கொடுக்கணுன்னு ஓடி போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. இதா யூனுக்கிட்ட கொடுங்க. ஏன் இதையா நான் கொடுக்கணும்? அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான், நான் தரமாட்டேன். ஆனால் இப்போ தரணும்னு தோணுது. ஸோ அந்த யூஜின் அப்படியே திருப்பி பார்க்குறா, பார்த்தா உங்கள் ஃபோட்டோ இருக்குது. என்ன இதுவா? இந்த ஃபோட்டோ நான் ஏன் கொடுக்கணும்? அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பான், மம்மாவோட ஃபோட்டோ வேணும்னு. ஆனால் நான் தரமாட்டேன், மம்மாக்கே தெரியாமல் நான் ஒழிச்சு வச்சுருக்கேன். அதனால் இப்போ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கீழே போட்டுடுறா. இந்த யூனா என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபோட்டோவை அவளுக்கே தெரியாமல் அந்த டாய்ஸ் பேக்கில் போட்டுட்டு அப்படி கொடுத்துட்றா. ஸோ யூஜினும் அங்கேருந்து கிளம்பிட்டதும் அந்த பொம்மைலாம் எடுத்து யூனுக்கிட்ட கொடுக்கும்போது அவ்வளோட ஹாப்பினஸ்ஸாக அதை வச்சு விளையாடுறா. ஸோ யூஜினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்பொழுது. யூனு சிரிக்கிறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா. அப்போ ஜேகே கிட்ட எவ்வளோ அழகாக சிரிக்கிறாள் ஜேகே. இத்தனை நாள் இங்கே வந்து சிரிக்கவே இல்லை, இந்த டாய்ஸ் கொடுத்ததும் சிரிக்கிறா. இந்த வயன் என்ன தான் மயக்க வச்சுருக்கான்னு தெரியல. அப்போ தான் இந்த டாய்ஸ் பேக்கை பார்க்கும்போது உங்கள் ஃபோட்டோ இருக்குது. இது அந்த குட்டி பிசாசு இந்த ஃபோட்டோ அந்த பேக்குள்ளே போட்டுருச்சா அப்படின்னு அதை எடுத்து இவ வச்சுக்கிறா. ஸோ அப்படியே இவ கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கிட்ட போயிட்டு, இவனு பாப்பா உனக்காக நான் உன் டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தல, எப்பயாச்சும் என்கிட்ட பேசுவியா? ஏன் சோகமாக உட்காந்துட்ருக்கா? டாய்ஸ் தான் வந்துருச்சுல, விளையாடலாம்ல. வேணாம், எனக்கு மம்மா தான் வேணும். என் வயன் மம்மா, என் யூனா அக்கா, என் டாடா, நான் உங்களை பார்க்கணும். என் டாடா இப்போ தான் வந்தார், நான் ஒரு கூட விளையாட கூட இல்லை. யூனா அக்கா மட்டும் ஜாலியாக விளையாடுவேன் டாடா கூட. ஏன் உன் டாடா இங்கே தானே இருக்காரு, நீ இவர் கூட விளையாடலாம்ல. யார்? அப்போ சொல்லும்போது அவள் ஜேகேவை காமிக்கிறா யூஜின். அது டாடா இல்லை, அது ஜேகே. இல்லை பாப்பா, அதுதான் உன் டாடா.
அந்த அவன் உன் டாடா கிடையாது. அதுதான் டாடா, இது ஜேகே. இல்லை, இவன் தான் உன் டாடா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கோவம் வருது. டக்குன்னு கையை பிடிக்கும்போது இவனும் அப்படியே பின்னாடி பின்னாடி ஓடுறா. எதுக்கு இப்படி பண்ணுற? என்னை தொட கூட விட மாட்ற. இப்போ பாரு வயன் வயன், என்னை டென்ஷன் படுத்துற நீ. அப்படி அவன் உனக்கு என்னதான் கொடுத்து மயக்க வச்சிருக்கா? இப்போ பாரு வயன் வயன். அவனும் அப்படி தான் இருந்தான் வயன் வயன்னு. நீயும் அப்படி தான் இருக்க. ஏன் ஏன் என்னை மட்டும் யாருக்கும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இவ அழும்பொழுது ஜேகேக்குமே கோவம் வருது. உடனே யூனு அப்படியே பிடிச்சிட்டு பெட்டில் தூக்கி நிற்க வச்சு, ஏய் யூனு, இங்கே பாரு, வயன் உன் அம்மா கிடையாது, யூஜின் தான் உன் அம்மா. அவளை அம்மான்னு கூப்பிடு, இல்லைன்னா நீ அடி வாங்குவ. உடனே யூனு அழுவுறா. இல்லை ஜங்குகா வேண்டாம், பயப்படுறா. வேண்டாம் விட்டு ஜேகே, பயன்படுத்த வேண்டாம். நம்ம கோவப்பட்டு கத்துனா அவ இன்னுமே நம்மளை விட்டு தள்ளி தான் போவா. வேண்டாம் ஜேகே, இங்கே வா. யூனு பாப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹக் பண்ண போகும்பொழுது அவ, நீ போ, நீ என் அம்மா இல்லை, என் வயன்தான் என் அம்மா, நான் போகணும் அப்படின்னு அழும்பொழுது இவளுக்கு ஒன்றுமே பேசணும்னு தோணல. வாய்ஸில் அவ்வளோ டீயர்ஸ் நிற்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே ஓடிடுறா. தென் அப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. ஹெவியாக ரெயின் வருது. அப்போ யூஜின் இருந்துட்டு, ஐயோ என்ன இவ்வளோ மழை பெய்யுது, யூனா பாப்பாவோட டாய்ஸில் வேறு வெளியில் இருக்கு, எடுக்கணுமே அப்படின்னு வெளியில் ஓடி வந்து எடுக்கிறா. பார்த்தா நீங்கள் மழையிலே நனைஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. ஸோ அந்த விண்டோஸே பார்த்துட்ருக்கீங்க. வயன் இங்கே என்ன பண்ணுறா? இவளுக்கு எப்படி இந்த அட்ரஸ் தெரிஞ்சுது? ஸோ அப்படியே பின்னாடிட்டே ஓடி வராரு. அம்ப்ரெல்லா எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வச்சுட்டு, வயன் இங்கே எதுக்கடி ஓடி வந்தா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி மழையில் நனைஞ்சிக்கிட்டே. டே அங்கே பாரு விண்டோஸில் என்ன அப்படியே பார்த்ததும் விண்டோஸில் வந்து ஒரு குட்டி காய் மட்டும் வெளியில் தெரியுது. யூனு தான் அந்த விண்டோஸில் அவளோட ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் தெரியுது. ஸோ அதை மட்டும்தான் நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க. டேய் அங்கே பார்த்தியா, யூனு மலையில் விளையாடுறா. பையன் எனக்கு தெரியும், அவள் அங்கே இருக்கும்போது எப்போவுமே மழை பெஞ்சா போதும் விண்டோஸ் கிட்டே ஓடி வந்து அவள் கையை வெளியில் விட்டுருவா. அவளுக்கு எட்டு கூட எட்டாது. ஆனால் அவள் கை மட்டும் ஃபுல்லாக நனைஞ்சிரும். அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மழையில் நனையிறது. நான் திட்டிக்கிட்டே இருப்பேன், உனக்கு ஜுரம் வந்துடும் வேண்டாம். அவள் கேட்கவே மாட்டான். எனக்கு அவள் ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான் இங்கே ஓடி வந்தேன். அவள் இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியும், அதான் இங்கே ஓடி வந்துட்டேன். இங்கே விண்டோஸ் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அவள் ஹைட்டுக்கு இருந்துச்சுன்னா, அவள் கீழே விழுந்துட்டானா என்ன ஆகும், அதான் பார்க்கலான்னு. பையன் எனக்கு புரியுதுடி, நீ யூனுவை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு அப்படின்னுட்டே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு உங்களை. ஸோ இதெல்லாம் யூஜின் கேட்டுக்கிட்டு அவளுக்குமே இன்னுமே டேர்ஸ் வருது. அந்த மழையிலே நனைஞ்சிக்கிட்டு அப்படியே அந்த விண்டோஸுமே உங்களையுமே பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ அப்படியே உங்களை அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவளுக்கு இன்னுமே கோவம் வருது. அப்படியே ரூமுக்கு ஓடி வந்து, யூனோ போதும் மழையில் ஆட்டம் போட்டது போதும், விண்டோஸ்லேருந்து கையெடு அப்படின்னு சொன்னதும் கையெடுத்துடுறா. அப்படியே கையெல்லாம் தொடச்சிக்கிட்டு, டைம் என்ன ஆகுது, இந்த நேரத்தில் என்ன, வந்து தூங்குவா அப்படின்னு பெட்டில் கை காமிக்கிறா. இவ அப்படியே ஓடி வந்து கீழே படுத்துக்கிறா. நான் பெட்டில் படுக்க சொன்னேன், படுக்க மாட்டேன், ஏன், வந்து படு அப்படின்னு தூக்கிட்டு வந்து பக்கத்தில் படுக்க வச்சு ஹக் பண்ணி தட்டி விடுறா. இவ யூனுன்னா நானும் அவளை தள்ளி விட்டுட்டு மாட்டேன் அப்படின்னு ஓடி வந்து கீழே படுத்துக்கிறா. யூஜனுக்கு இன்னுமே கோவம் வருது. அகைன் யூனுவை தூக்கிட்டு வந்து அவள் பக்கத்தில் படுக்க வச்சு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவள் அழுதாலும் பரவாயில்லன்னு அப்படியே தூங்க வச்சுக்கிறா. தென் அப்படியே நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா யூனு அப்படியே கீழே படுத்துட்ருக்கா. எந்த கேப்பில் வந்து கீழே படுத்துக்கிட்டான்னு தெரியல அவளுக்கு. நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ ஏன் உன் அம்மாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டே இருக்க, உன் அம்மாவை விட அந்த பயந்தான் உனக்கு முக்கியமா? ஸோ இங்கே உங்களுக்கு யூனுவா நினச்சி அப்படியே லோ பிபியெல்லாம் வந்து உங்களை ஹாஸ்பிட்டலுக்கே சேர்த்துட்டாரு. ஸோ உங்களை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது ஜேகே கிட்டே இன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஜேகே உங்களை விசிட் பண்ணலான்னு வரும்பொழுது ஸோ ரூமுக்கு வெளியில் நின்றுட்டுருக்காரு. நீங்களும் டேவும் பேசுறதை கேட்குறாரு. ஸோ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறீங்க, உங்களுக்கு யூனு வேணும்னு. அதெல்லாம் ஜேகேக்கு ரொம்பவே புரியுது. ஸோ பேபி சின்ன வயசுலேருந்து நீங்கள் தானே பார்த்துருப்பீங்க.
ஸோ சடனாக தூக்கிட்டு போகும்பொழுது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு அவருக்குமே ஃபீல் ஆகுது. ஸோ உங்களை வந்து பார்க்காமலுமே அப்படியே ஓடிடுறாரு. ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்த யூஜின் கிட்ட, யூஜின் என்ன ஜேகே அது அது நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் ஆச்சா ஜேகே அப்படின்னு ஜேகேவை தொட்டு பார்க்குறா. இல்லை இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை. வயன் வயனா ஒன்றும் இல்லாமல் வயனுக்கு ரொம்ப உடம்பு முடியல போல், அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. டே தான் இன்ஃபார்ம் பண்ணா. ஸோ ஸோ என்ன ஜேகே அவன் மேலே பாவம் பார்க்குறியா? இல்லை அப்படி இல்லை. அப்புறம் ஊனுவ ஒரு வாட்டி அவகிட்ட காட்டிட்டு, என்ன ஜேகே அவகிட்ட கொடுத்துடலான்னு தோணுதா? இன்னுமே நீ அவளே நினச்சி? இல்லை யூஜின் அப்படி இல்லை இல்லை தப்பாக நினைக்காத. அவளுக்கு உடம்பு முடியல, யூனுவை ஒன்ஸ் காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடலான்னு. நீ வேண்டானா ஓகே தான். இல்லை உனக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். இல்லை வேண்டாம் விட்டு, அவள் க்யூர் ஆயிப்பா விடு, அவள் பண்ணது தப்பு தான், அவள் ரிக்ரெட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிடுறாரு. ஸோ இவள் அப்படியே யூனோ வந்து பார்க்குறா. அவள் அப்படியே விண்டோஸையே பார்த்துட்டு வெளியில் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. ஸோ போனதுமே எதுவுமே பேசலை, அந்த பிளேஸை விட்டு போயிட்றா. யூனோ என்கிட்ட பேச மாட்டியா? ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ வேணும்னு நினச்சது என் தப்பா? என் பாப்பாவை என் கூடயே வச்சுக்கணும்னு நினச்சது என் தப்பா? ஏன் எனக்கு இவ்வளோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற? ஜேகே கிட்ட பேசுகிற? ஏன் எங்கள் அண்ணா ஜிம்மினை பார்த்து சிரிக்கவும் செய்கிற? ஏன் என்னை மட்டும் கண்டுக்க கூட மாட்டுற? என்னை தொடக்கூட விட மாட்டுற யூனு? நான் என்ன பாவம் பண்ண? நீ வேணும்னு நினச்சது என் தப்பா? ஸோ இவ இப்படியாவது பேசிகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்ன பேசுகிறான்னு கூட புரியல. அப்படியே இவளவே முழிச்சு பார்த்துட்ருக்கா. என்ன யூனு ஏதாச்சும் பேசின் கூட. உனக்கு உனக்கு நான் என்ன பண்ண சொல்லு. உனக்கு என்ன டாய்ஸ் வேணும்? நான் எல்லாம் வாங்கித்தரேன், என்ன கேட்டாலும் வாங்கித்தரேன். உனக்கு என்ன கேண்டி வேணும்? சாக்லேட்ஸ் வேணுமா, கேக் வேணுமா, பிஸ்கெட் வேணுமா, டாய்ஸ் வேணுமா, பார்பி கேர்ள் வேணுமா, நான் எல்லாம் வாங்கி தருவேன். எவ்வளோ காசு இருந்தாலும் நான் வாங்கி தருவேன். வயனை விட உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன். நீ வயனை மறந்துடுவ. என் அம்மா எனக்கு வேணும், மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் இவ்வளோ பண்ணியும் நீ அவளே நினச்சிட்டு இருக்க யூனு. உன் அம்மா நான் தானே. இது பாரு, நீ கேட்டுன்னு நான் அவள் வீட்டுக்கு போனேன். திங்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன் பாரு. எனக்கு பிடிச்ச பார்பி கேர்ள் பாரு, டெட்டி பேர் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிக் பண்ணி அவகிட்ட தூக்கி போட்டு காமிக்கிறா பாரு. எல்லாம் உனக்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து நீ அப்படி பண்ணுற. எப்போ பாரு வயனு அவள் பேர் சொல்லி சொல்லி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு அந்த பேக்கில் இருக்க திங்ஸ்லாம் கொட்டும்பொழுது அதில் இருக்க ஃபோட்டோவை அப்படியே தூக்கி போடுறீங்க. அப்பாவை அதை பார்த்துட்டு, ஐ இது இது என் அம்மா ஃபோட்டோ இல்லை, இது இது உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து யூஜின் கிட்ட காமிக்கிறா. இது எனக்காக எடுத்துகிட்டு வந்தியா? என் அம்மா இதில் எவ்வளோ அழகாக இருக்காங்க, நீ பாரு அப்படின்னு யூஜினுக்கு காமிக்கிறா. பாரு என் அம்மா எவ்வளோ அழகாக இருக்கால, எனக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிக்கும், தேங்க்யூ நீ எனக்கு இது கொடுத்ததுக்கு அப்படின்னு யூஜினுக்கு ஒரு கிஸ் கொடுக்குறா சீக்ஸ்லேயே. ஸோ யூஜின் அப்படி இதெல்லாம் கேட்டதும் அப்படியே ப்ரோக்கனாக அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. ஐஸில் அவ்வளோ ஒரு டேர்ஸ். ஸோ யூனோ அப்படியே அது இதுன்னு யூஜின் கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்து விளையாடிட்டுருக்கா. இப்போ தான் யூஜின் கிட்ட இவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டு பேசுகிறத அவளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படியே ப்ரோக்கனாக உட்காந்துட்டு இருக்கா எதுவுமே பேசாமல். தென் அப்படியே ஒரு 2 days கழிச்சு நியூ இயர். ஸோ எல்லாருமே கோவில் போகலான்னு ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ நீங்களுமே அதே டெம்பிள் தான் வரீங்க. யூஜின் அப்படியே யூனுவை ரெடி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது, யூஜின் நம்ம எங்கே போகிறோம்? டெம்பிள் போகிறோம். எதுக்கு? இன்றைக்கி நியூ இயரில். ஸோ காட் கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வர போகிறோம். அப்படியா? சரி, அங்கே அம்மா வருவாளா? தெரியாது. அப்படியா? எப்போ வருவா அவள் ஊரில் இருந்து? ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி யூனு, டெம்பிளில் என்ன காட் கிட்ட ப்ரே பண்ணிப்ப?
அது என் அம்மா சொல்லி கொடுத்துருக்கா. எல்லாரும் நல்லா இருக்கணும், சாப்பிடணும், ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளோதான். ஓ சரி, கிளம்பலாமா? ஸோ நீங்களுமே அதே டெம்பிள் தான் வரீங்க. யூனுவை பார்த்ததோ, டேய் அங்கே பாரு யூனு வந்திருக்கா. ஸோ யூனுமே உங்களை பார்த்துட்டு, மம்மா 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 நான் இங்கே தான் இருக்கேன், யூஜின் அங்கே பாரு அதுதான் என் வயனம்மா. ஸோ யூஜின் உங்களை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறா. ஸோ டே அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். டே நான் பேசிட்டு வந்துடுறேன். பையன் இரு, அப்புறம் பேசிக்கலாம், ஃபஸ்ட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். டே இல்லை, எனக்கு இதுதான் முக்கியம், எனக்கு இவனு தான் முக்கியம். ஜாகியா பேசலாண்டி, இரு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு பீச்சில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ யூஜின் அப்படியே யூனுவை யூனா கிட்டே விட்டுட்டு, இந்த பாரு யூனா இவ கூடியதாக இருக்கணும். நான் இருப்பேன், இது என் அக்கா, இது யூனா அக்கா, நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதுவுமே அவளுக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. ஸோ அப்படியே உங்ககிட்ட பக்கத்தில் வந்து உட்கார ஒரு பெஞ்சில். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ யூஜின் உங்ககிட்ட, என்ன வயன் சந்தோஷமாக இருக்க போல். ஸோ நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, குழந்தை பிரிஞ்சிருக்க அம்மா எப்படி சந்தோஷமாக இருப்பா தெரியுமே, நானும் அப்படி தானே இருந்தேன். அந்த வலி நீயும் ஃபேஸ் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவன் என்னடா இவ்வளோ வெள்ளித்தனமாக பேசுகிறான்னு. சைலண்ட்டாக இருக்கீங்க. அப்போ யுஜன் வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் நீ ஜெயிச்சிட்ட வயன், நான் தோத்துட்டேன். ஆமாம், நீ ஜெயிச்சிட்ட வயன். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் யூனுவை என் பக்கம் எடுத்துக்கணும்னு, ஆனால் அதெல்லாம் முடியல. வாயை திறந்தாலே வயன் வயன் வயன். அவள் உடம்பு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க போல. வீட்டில் எந்த பொருள் பார்த்தாலுமே வயன், நான் என்ன வேலை பார்த்தாலும் வயன். இதே வயனம்மா பண்ணுவா, அது பண்ணுவா, இது பண்ணுவா, எதை பார்த்தாலும் வயன். என்னால் உன்கிட்ட இருந்து அவளை பிரிக்க முடியும், ஆனால் அவள் மனசுலேருந்து என்னால் உன்னை பிரிக்க முடியல வயன். நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் முடியல. ஸோ இது சொன்னதுமே உங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி டேவஸோட தலை கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. உன்னோட பாசம் உண்மைதான் வயன், நான் அதை தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ பின்னாடி டேர்ந்துட்டு, வயன் டைம் ஆயிடுச்சு கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் உங்கள் ஹெட்டை மட்டும் அப்படியே நோட் பண்ணிவிட்டு, சரி நான் கிளம்புறேன். அப்போ யூஜின் உங்கள் முன்னாடி அவள் எந்திரிச்சிட்டு அப்படியே யூனும் கையை பிடிச்சிட்டு தரத்தரன்னு இழுத்துட்டு போகிறா. மம்மா மம்மா நான் போகல, மம்மா என்னை கூட்டிகிட்டு போ டாடா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்குமே யூஜினோட ஃபீலிங்ஸ் புரியுது. ஸோ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போனதும் யூஜின் அப்படியே யூனோட கையை விட்டுட்டு ஸோ அவளை பார்க்குறா. நான் போகிறேன், எனக்கு என் வயனம்மா தான் வேணும் அப்படின்னு சொன்னதும் இவன் அங்கேயே யூனுவை விட்டுட்டு ஜேகே கிட்ட போகிறா. யூஜின் என்ன பண்ணுற, யூனு எதுக்கு அங்கேயே விட்டுட்டு வந்த? ஜேகே கிளம்பலாம். யூனு ஜேகே கிளம்பலாம். அப்போது ஜிம்மினுந்துட்டு, யூஜின் என்னடி பண்ணுற நீ, யூனு கூட்டு வா, நீ ஒன்று வேணாம் நானே போகிறேன் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு யூஜின் ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டு, அண்ணா ஒன்று வேண்டாம் நீங்கள் வாங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேருமே காரில் ஏற்றி விட்டுட்டு இவளையே ட்ரைவ் பண்ணுறா. ஸோ அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது யூனுவை பார்க்குறா. யூனு அப்படியே ஃபியூ செகண்ட்ஸ் யூஜின்னே பார்த்துட்டு அப்படியே கொடுன்னு உங்ககிட்ட ஓடி வந்துடுறா. மம்மா நான் வந்துட்டேன், மம்மா நான் தூக்கு. ஸோ நீங்கள் அப்படியே தூக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணி, செல்லம் மம்மா என்னை விட்டு நீ ஏன் போன, தங்கம் மம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், இதுக்கப்புறம் கூடவே தான் இருப்பேன், சாரி சாரி செல்லம். ஸோ நீங்கள் இப்படி ஹக் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கிறதில்ல யூஜின் பார்க்குறா. ஸோ அப்போ யூஜின், எனக்கு தெரியும் யூனாக்கு இனி நான் செட் ஆக மாட்டேன், என்ன தான் நான் அவளை வயனை விட்டு பிரிக்க ட்ரை பண்ணாலும் என்னால் முடியல, என்கிட்ட யூனா
இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதில் அவள் ஹாப்பியாக வயன்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஜிம்மினும் ஜேகே கிட்ட சொல்கிறா. ஸோ நீங்கள் இப்படி ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது டக்குன்னு யூஜனை பார்த்துட்டு யூஜன் பாய் அப்படின்னு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறா. ஸோ யூஜனுக்கு இதுவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியான டீயர்ஸ் வருது. தென் அங்கேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஸோ ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அங்கே பால்கனி மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் நின்றுட்டு அப்படியே அந்த வியூ பாயிண்ட்ஸை பார்த்துட்ருக்கா. அங்கே அவள் கையை யாரோ வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அவள் யாரான்னு டேர்ன் பண்ணி பார்க்கும்பொழுது நீங்கள் பையன். ஸோ நீங்கள் அவள் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு தேங்க்யூ யூஜன், ஏன் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங், எதுக்கு என் ஹாப்பினஸை என்கிட்டே திருப்பி கொடுத்துட்டல அதுக்கு என்னவா எண்ணி. ஸோ பின்னாடி வயன்மா அப்படின்னு 2 பேரும் கற்றுக்கிட்டே ஓடி வராங்க. ஸோ 2 பேருமே பார்க்குறீங்க யூனா தான் ஓடி வராங்க. ஸோ அப்படியே யூனா வந்துட்டு யூஜின்மா வாங்க நம்ம போயிட்டு அங்கே விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ யூனுவும் வா போய் விளாட்லாம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ எல்லாருமே சேர்ந்து வெக்கேஷன் வந்திருப்பீங்க. தென் அப்படியே நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு யூனாக்கு எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்பொழுது யூனா என்ன பண்ணுறா, ஒரு ஃப்ரூட் எடுத்து யூஜின்மா இந்தாங்க அப்படின்னு ஃபீட் பண்ணுறா. ஸோ யூஜினும் அதை வாங்கிட்டு ஓ ஸோ க்யூட் அப்படின்னு கிஸ் பண்ணுறா. ஸோ இதெல்லாம் யூனா பார்த்துட்டு அவளும் ஒன்று எடுத்துகிட்டு வந்து யூஜின்மா இந்தா அப்படின்னு கொடுக்குறா. ஸோ யூஜினுக்கு ரொம்ப ஷாக். நீ என்ன சொன்ன யூஜின்மா அப்படின்னு சொன்னதும் அவளை ஹக் பண்ணிட்டு இவள் அழுவுறா. ஸோ உங்களுக்குமே ரொம்ப டேஸாக இருக்குது. ஸோ இது வரைக்குமே யூஜின் அவள் அம்மானே கூப்பிட்ருக்க மாட்டா, யூனு கூப்பிட்ருப்பா. பட் யூனாக்கு அந்த வேர்டே வந்திருக்காது. அவள் உங்களை தவிர வேறு யாரையுமே கூப்பிட மாட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் யூஜின் அப்படி கூப்பிட்டதோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அப்படியே டீயர்ஸோடு உங்களே பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே டீயர்ஸோட ஸ்மைல் பண்ணிகிட்டே அவங்கள பார்த்து ஒரு நோட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு எஜ்ஜில் நின்றுட்டு இவ்வளோ நாள் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ஜேகேவை லவ் பண்ணது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனது, டேவை லவ் பண்ணது எல்லாமே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் பின்னாடி வயன் ஜிம்மின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. அது சாரி வயன், நான் ஏதோ உன்னை தப்பாகவே புரிஞ்சிட்டு இருந்தால. இதில் என்ன இருக்குது விடு, எதுக்கு சாரியெல்லாம். இல்லை வயன், நான் கேட்டே ஆகணும். நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இவனு உங்ககிட்டேருந்து பிரித்து அதுக்கப்புறம் ஜேகேவை இந்த மாதிரி மாற்றினது எல்லாமே நான் தான். ஜேகே நல்ல பையனாக தான் இருந்தான், ஒரு க்யூட்டான பாயா, சைலண்ட்டான பாயா. உன் கூட இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா இருந்தான். அதுக்கப்புறம் தான் நான் தான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு என் கூட பழக வச்சு அவனை தப்பான வழியில் கூட்டிகிட்டு போயிட்டேன். நான் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல. அப்படி அது ஒன்றும் இல்லை, நீ அப்படி பண்ணதால தான் யூஜனுக்கு ஜேகே கிடச்சான். நீ அப்படி நினச்சிக்கோ. நீ அவளுக்காக தானே இதெல்லாம் பண்ண. அவள் ஹாப்பியாக இருக்கா, அவளை பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஸோ அவள் ஜேகே கூட அப்புறம் யூனா கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்கா. தங்கச்சி ஃபேஸில் ஒரு அழகான ஸ்மைல் தெரியுதா? ஆமாம் வயன், அதை பார்க்கும்போது இதெல்லாம் எதுவுமே பெருசாக தோணலல்ல. இல்லை. அப்போது இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்பொழுது அங்கே அப்படியே யூஜின் விழுந்துடுறா. ஸோ நீங்கள்லாம் ஓடி போய் என்னன்னு பார்க்குறீங்க. யூஜின் என்னாச்சு பாரு, என்னடி ஆச்சு? ஜேகேவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் வா எந்திரி. ஸோ டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததும் யூஜின் கன்சீவாக இருக்காங்க. யூஜின் நீ கன்சீவாக இருக்கியா? ஜேகே குட்டி ஜேகே வர போகிறானா? அப்போது அட நீ வர என்ன வயன் போவேன், எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்னு ஜேகே சொன்னதும் சரி வாங்க நீங்கள் வாங்க நம்ம எல்லோரும் வெளில போகலாம், கொஞ்ச நேரம் ஜேகே அவன் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளில கூட்டிகிட்டு வந்துடுறீங்க. அப்போ ஜேகே அப்படியே யூஜினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே ஐ கான்டாக்ட்லேயே பேசிக்கிறாங்க.
அப்போ யூஜி இருந்துட்டு, ஜேகே நீ நீ ஹாப்பி தானே? ரொம்ப. ஜேகே உனக்கு என்ன பிடிக்கும்ல? என்ன இப்படி கேட்குற? பிடிக்கும். அது என்ன சொல்லு? பையனை விடவா? ஓய் இல்லை, சும்மா சும்மா கேட்டேன். எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் ஜேகே. இந்த ஒரு டேக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீயும் நானும் பேரண்ட்ஸ் ஆக போகிறோம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜேகே. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் நான் இதை உங்ககிட்ட சொன்னதே கிடையாது. நீ சொல்லியிருக்க, நான் சொன்னதில்லை. என்னது? என்ன தெரியாது? ஐ லவ் யூ ஜேகே. இல்லை கேட்கல, இன்னொரு வாட்டி. ஐ லவ் யூ ஜேகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு த கோர். ஸோ அப்படியே ஜேகேவும் பேக் கிஸ் பண்ணுறாரு. தென் அப்படியே இங்கே நீங்கள் ரூமில் பாப்பா பாப்பா உங்கள் 2 பேரையும் வச்சு என்னால் சமாளிக்கவே முடியல. அப்போவே உங்கள் அப்பா வர சொன்னேன் பாரு, என்னையே தனியாக போக சொன்னான். அங்கேருந்து அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னான். என் பேச்சை அவன் கேட்க கூட மாட்டான். இது பாரு, ரூம் ஃபுல்லாக குப்பையை போட்டு வைக்கிறது. என்னென்ன உங்கள் டேடான்னு நினச்சிக்கிட்டீங்களா? நீங்கள் பண்ணுற சேட்டெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு? மம்மா இல்லை. அப்புறம் என்ன, 2 பேருக்கும் ஆட்டோ ஜாஸ்தி ஆயிடுச்சு. என் கூட இருக்க வரைக்கும் சமத்து பிள்ளைங்களாம் இருந்தீங்க. உன் டாடா வந்ததும் அவன் கற்றுக் கொடுத்தானா இந்த மாதிரி பொம்மை துணி எல்லாம் அங்கேயும் இங்கேயும் விசிறி அடிக்கணும்னு? இல்லை. அப்புறம் என்ன எல்லாத்துக்கும் இல்லை இல்லைன்னு சொல்லின்னு இருக்கீங்க? வட்டி தான் வாங்க போகிறீங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. வரட்டும், அவன் இன்னும் வரல அப்படின்னு சொன்னதோ பின்னாடி உங்களை பேக்கப் பண்ணிக்கிறாரு. ஓய் பொண்டாட்டி, என்னடி என்னதோ திட்டுற மாதிரி இருக்கு? வந்துட்டியா நீ? உனக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இருக்கு, உன்னால் தான் அவங்க 2 பேருமே கேட்டு போகிறாங்க. நான் அடி பண்ணேன், உன்னால தான். அவங்க 2 பேருக்கு விழ வேண்டிய அடி உனக்கு தான் விழும். அடிக்கு போறியா? சரி அடி அப்படின்னு திருப்புறாரு. அடி வாங்க தான் போகிற, அடிடி அப்படின்னு திருப்பினதும் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ டேவோட ஐஸை பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அட்ரி ஏதோ அடிக்க போகிறேன்னு சொன்னியே, அடி போ. இப்போ தான் நான் வந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போ. ஏதோ அடிக்கிறேன்னு சொன்னியே, அதை அடி. அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு போகிறேன். எங்கே, லெஃப்டா ரைட்டா, எந்த கணத்தில்? இப்போ அப்படின்னு தள்ளி விட்டீங்க. ஏய் கண்ணை பார்த்து பேசுடி, இதுக்கு பார்க்க மாட்டேற அப்படின்னு உங்கள் நோஸ் அப்படியே அவரோட நோஸ் வச்சு டச் பண்ணுறாரு. என்ன பண்ணுற நீ? இவனும் நல்லா இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணாத. அவங்க அப்படியே உன்னை பார்த்து எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டோம், நல்லது தானே. என்ன பேசுகிற? வாலி ஒன்று போடுவேன். போடு, ஆனால் கையால் கிடையாது. இது பாரு, நீ டபுள் மீனிங்கில் பேசுவேன். உங்ககிட்ட பேசாமல் வேறு யாருக்கிட்ட பேசுறது? டீ அதை விட, நீ என்ன பேசினாலும் என்னை மயக்கிற மாதிரி தான் நீ பேசுவ. ஆமாம், அதை விட்டு எனக்கு வேறு என்ன வேலை இருக்குது? நீ 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 சும்மா இரு. நீ தள்ளி நில்லு முதல்ல. நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். என்னது? யூஜின் இல்லை? யூஜின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா தானே? உனக்கு எப்படி? அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டேன். பார்த்துட்டியா? சரி சரி, நீ போய் ரெடி ஆக. எங்கே? வளர்றனே. நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொன்ன. ரெஸ்ட்டா? இல்லையே, இப்போ எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உங்கள் ஹிப்பை பிடிச்சி இழுத்து ஃப்ரெண்டில் இழுக்கிறாரு. இவனை அப்படியே முழிச்சு பார்த்துட்ருக்காங்க பாரு. ஸோ டேப் பார்த்ததோ 2 பேரும் அப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. டக்குன்னு டே சிரிச்சுட்டு, ஷோ என் குழந்தைங்க அப்படியே என்ன மாதிரியே இருப்பாளுங்க அப்படின்னு அவங்க தள்ளி விட்டுட்டு, இங்கே வாங்கடா தங்கம், 2 பேரும் இங்கே வாங்க. டேட்டா? என்ன 2 பேருக்கும் போர் அடிக்குதா? போரா? ஆமாடாடா, ரொம்ப போர் அடிக்குது. சரி, போர் அடிக்கிறதுக்கு டாடா ஏதாவது கிஃப்ட் பண்ணட்டா? என்ன கிஃப்ட்டு? தம்பி பாப்பா ஏதாவது? ஆமாம், அம்மா சொன்னாங்க தம்பி பாப்பா வர போகிறான்னு. அது இல்லடா தங்கம்,
டே அதுக்கு இன்னொரு டைம் இருக்குது. இப்போ தானே அவள் கன்சீவாக இருக்கா. எப்பயும் சொல்லி அவங்க 2 பேருக்கும் ஆசையை வளர்த்து விடாத. அப்புறம் எப்போன்னு கேட்டுகிட்டே இருப்பாளுங்க. ஏய், நான் அதை சொல்லலை. என்ன வேற என்ன சொல்கிற? யூஜின் பற்றி தானே பேசுகிற? யார் சொன்னா யூஜினுக்கு பையன் பாப்பா தான் பிறக்கோன்னு? அது நாங்களே. என்ன டாக்டரா? இல்லை. இப்போ உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ என்ன டாக்டரா? திமிரு பேச்சு பேசாத என்கிட்ட. போ, இவனோ சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. வாங்க வந்து படுங்க. ஏய், என்ன இங்கெல்லாம் இல்லை. வேறு எங்கே தூங்குவாங்க? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. நீ தேவையில்லாத பண்ணிகிட்ருக்காத. யூனா வா அப்படின்னு கூப்பிட்டதோ. வயன் இரு. ஜல்லங்களாம் 2 பேருக்கும் விளாடுறதுக்கு தம்பி பாப்பா தானே வேணும். ஆமாடாடா, ஆமாம். சரி, அம்மாவை கேளுங்க. அம்மாவியா? டேய், நீ என்னமோ எதுக்கோ ட்ரை பண்ணுற நீ. யூனா அம்மா கிட்ட கேளுங்க. அம்மா எங்கே இருக்க தம்பி பாப்பா? ஹேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் தூங்குங்க. ஏய், இருக்கு. யூனா மம்மி வயிற்றுல இருக்கு, போய் பாருங்க. என்ன அப்படின்னு சொன்னதும் 2 பேரும் ஓடி வந்தவங்க ஸ்டொமக்கை டச் பண்ணுறாங்க. டேய் நீ ரொம்ப பண்ணுற. இப்படிலாம் கற்றுக் கொடுக்காத. பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? டேய் விளையாடாத. அதான் கேட்குறாங்களா தம்பி பாப்பா வேணும்னு, நம்ம தான் கொடுக்கணும். டேய் நீ எதுவும் எதுக்கோ ட்ரை பண்ணுறேன்னு தெரியுது. தெரியல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி சீன் போடுற? என்னாலலாம் முடியாது. எனக்கு என்ன ரொம்ப நாள் கழித்து பண்ணுறதால. டேய் உனக்கு அவ்வளோதான், இப்படிலாம் பேசாதுன்னு சொல்லியிருக்கேன். இரு, அவங்க இருந்து இப்படி பேசினா தானே தப்பு. யூனா இன்றைக்கி நீங்கள் ஜேகே கூட தூங்குங்க. வேண்டாம் டேய், அதெல்லாம் வேண்டாம். யூனா ஜாலியாக யூஜின் கூட கார்ட்டூன் பார்க்கலாம். ஐயே, நாங்கள் போகிறோம் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. வேண்டாம், யூஜின் டயர்டாக இருப்பா. இவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவளால் தூங்கவே முடியாது. ஒரு நாளைக்கு ஒன்றும் ஆகாது. டேய் வேண்டான்னு சொல்கிறேன்ல, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். நான் கால்குலேஷன்லாம் போட்டேன். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு 10 மாதத்தில். டேயும் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? அப்போது சொல்கிறது கேளு. யூனா வாங்க அப்படின்னு போய் ஜேகே ரூமில் விட்டுடுறாரு. ஸோ நீங்கள் உடனே போயிட்டு படுத்துக்கிறீங்க. அப்போட்டே வந்துட்டு வயன், ஏய் ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் தூங்குற மாதிரி ஆக்டிங் போட்டதும். ஏய் இப்படி அசிங்கமாக நடிக்காதடி. டேய் உன்னால தான் நான் இந்த மாதிரி அசிங்கமாக ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன். தெரியுதில்ல உனக்கே, அப்புறம் இதுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்க. எனக்கு முடியாது. ஏன் பீரியட்ஸா? இல்லை. அப்புறம் என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எந்திரிச்சு வந்துட்டே முன்னாடி நிற்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு, பேக் ஹக். அப்படியே உங்கள் நெக்கில். அயன் பயமாக இருக்கா? ஏன் பயமா இல்லை? நீ தான் இருக்கே. அப்படியே உங்களை திருப்பி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அயன் I love you. Me too. அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் சீக்ஸ் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு அப்படின்னு டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஸ்டே தள்ள. எதுக்குடா இப்படி பண்ணுற? வலிக்குது. இதுவே உனக்கு வலியா? இன்னும் என்னெல்லாம் வலிக்க போதும். ஐயோப்பா சாமி, நீ இப்படிலாம் பண்ணுவீனா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், இப்போ அப்படின்னு நீங்கள் விலக போகும்போது டக்குன்னு இவன் நாங்கள் பாரு காக்கா. எது காக்காவா? எங்க உடனேட்டே உங்களை அப்படியே தூக்கிட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு, ஏய் நீ காக்காவை பார்த்தது இல்லையா? கேடிப்பா இல்லை, என்ன பண்ணுற? பார்க்க தானே போகிற? டேய் எத்தனை வாட்டி இதுக்கப்புறம் டேன்னு கூப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா மொத்தம் கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ நான் கூப்பிடவே மாட்டேன். நீ கூப்பிடலனாலும் கொடுப்பேன். டேயும்
ஸோ இப்படி சொன்னதும் டீ உங்கள் சாரியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. சடனாக டீ உங்களை பார்த்துட்டு, ஒய் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னது, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட்? என்ன இதுதான்? இல்லையே, நீ நல்லா யோசிச்சு பாரு. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட். நம்ம 2 பேருக்கும் நனவு தெரிஞ்சு. என்ன இதுதான் ஃபஸ்ட்டுனா இவனா எப்படி? ஏய் மக்காடி நீ. இல்லை நான் கேட்குறேன் மக்கா. ஏன் என்னாச்சு? உனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ண போகிறேன் உன்னை? இல்லை எனக்கு தெரியாமல் எப்பயாச்சும். அவ்வளோ மோசமானவனா நான்? இல்லை இல்லை, நீ அப்படிலாம் கிடையாது. நீ தங்கம், நீ நல்லவன். போதும் நிறுத்து. இவனா எப்படி பிறந்தான்னு அது பண்ணும்போது உனக்கும் சுத்தமாக ஞாபகம் இல்லை. எனக்காச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. என்ன? போதும், அதை பற்றி பேசாத. கோவம் வருதா? ஸோ உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காதுல்ல. இப்போ நான் காட்டுறேன். என்னது? அன்றைக்கி என்ன பண்ணணும் அதை இப்போ காட்டுறேன். நீ எங்கேருந்து இப்படி பேச கற்றுக்கிட்ட? யார்கிட்டையும் கற்றுக்கல. நான் இப்படி தான் பேசுவேன், உனக்கு தான் தெரியல. என்ன அப்படின்னு பேசிட்டே இருக்கும்பொழுதே உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. பொறுமையா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்கள் லைஃப் இப்படி ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் இதோட இந்த எஃப்எஃப் இப்படி ஹாப்பியாக முடியுது. ஆக்சுவலாக இது ஒரு மினி எஃப்எஃப் தான். நான் தான் ரொம்ப டிலே பண்ணி ஒரு 1 இயர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டேன். யாராவது ஒரு மினி எஃப்எஃப் இவ்வளோ நாள் வச்சு ஓட்டுவாங்களா? நானாக தான் இருப்பேன் போல். எனக்கே சிரிப்பு வருது. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நீங்களாம் ரொம்ப வெயிட் பண்ணியிருப்பீங்களா நான் போடுவேன்னு. ஐ எம் ஸோ சாரிடா, உங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சிட்டேன் போல். ஸோ எனக்கு கிடைச்ச டைம்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ணி இந்த எஃப்எஃப் எப்படியே முடிச்சிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இதே மினி எஃப்எஃப்னா இதில் பெருசாக யாரும் வில்லன்லாம் இல்லை. ஸோ இந்த எஃப்எஃப்ல யார் வில்லன்னா லைஃப். நம்ம லைஃப்பில் எடுக்கிற சின்ன சின்ன டெசிஷனால் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு எஃப்எஃப்பை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னு பட்டுச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் நான் அந்த Q&A வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அது கூட நான் போடலை. பட் நான் அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்டதை படித்து பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சூன் நான் அதை போடுறேன். பிகாஸ் இதுக்கப்புறம் எனக்கு சாட்டர்டே மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ சாட்டர்டே மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால் எஃப்எஃப்பாக போட்டோன்னா டெய்லி நீங்கள் வெயிட் பண்ணி கேட்குற மாதிரியுமே இருக்கும். நான் எப்போ போடுவேன்னு கூட தெரியாதில்ல. ஸோ 1 ஷாட்டில் போட்டோன்னா ஓகே, அந்த டேவோடு முடிஞ்சிரும்ல. எப்படி இருக்கு? ஸோ இதோடு நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு எஃப்எஃப் இதில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.